அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்யாணத்தில் வந்தார். ஒரு குகையாக இருந்தால் கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஸ்ட்ரகிளிங் பாருங்க, பழைய ஆள்கால் செய்து பாருங்க. இங்க ஏற்கனவே போய் ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு என்ன சொல்றா மார்த்தாள்? அவன் மறிக்க மாட்டாங்க, உயிரா தாங்கிறான்னு சொல்றா. இங்க என்ன சொல்றா பாரு, திருப்பி எங்க போகுது பாரு ஆவி. என்ன சொல்றா? 39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றால். பாத்தீங்களா? விசுவாசம் பலப்படணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தான் அவர் மேல விசுவாசமா இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார் 11:25. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவரை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு மரணமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம், மரணம் நம்மை சந்திக்காது, நித்திரை தான் நமக்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமை, glory of God. ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால பார்க்க முடியும். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமேன். நீ விசுவாசித்தால் தான் பார்க்க முடியும். விசுவாசிக்காம அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்கவே விசுவாசித்தாதான் பார்க்க முடியும். அப்ப அந்த விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால. கேள்வி எப்படி வருது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதனால. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்ன அந்த விஷயமோ, அதுக்கு உதாரணமான இந்த விஷயமோ ஒத்து போதா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா தேவன் பக்கமாக திரும்புவதற்கு தேவன் மேல நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் நமக்குள்ள வரணும்னா பழைய பதிவுகள் அழிக்கப்படணும். பழைய பதிவுகள் அழிக்கப்படுவதற்கு ஒரே வழி, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் எபிரேயர் 4:12 சொல்லுவார். தேவனுடைய வார்த்தையானது, ஸ்தோத்திரம். வாசிங்க எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பல முறை நம்ம இதை பத்தி தியானிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஒரு முறை கூட நம்ம வாசித்து பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல எபிரேயர் ஆக்கியன் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். ஜீசஸ். எபிரேயர்